इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् மூணாவது விலாசம் 14வது ஸ்லோகம் இப்ப பார்க்க வேண்டியது. 13ல என்ன சொன்னார்னா, அந்த ராஜ்யத்தை அபிவிருத்தியாளர்கள் செய்யணும். தாய் சாவுன்னு ஒண்ணு எப்போது இருக்குங்கிறதால தாய் சாவுன்னு சொல்றது மனசுக்குள்ள இருக்கும். அதுக்கு பல விஷயங்கள் சேரணும். விபாவம், அனுபாவம், எதிர்காரி பாவம், இதெல்லாம் அப்பப்ப தெரிகிறது. இது எப்ப ஸ்திரமா இருக்கக்கூடியது இல்லை. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தவனுடைய ஹிருதயத்தில் அதாவது மனசுல இருக்கக்கூடிய இந்த ஸ்தாயி பாவமானது ரகமான அபிவிருத்தியாக அனுபவிக்கப்படுறது. இதுதான் ரகானுபூதியுடைய பிரக்கிரியை, சொல்லக்கூடிய பிரக்கிரியை. அதுல 2 மதம் சொன்னார். இந்த 3 விதமான பாவங்கள் சொன்னாரு. விபாவம், அனுபாவம், வியக்தியாரி பாவம் அப்படின்னு. இது 3 எனக்கு ஒரே சமயத்துல தெரிஞ்சதுன்னா சமூகாரம்பர ஞானம்னு சொல்றது. சமூகாரம்பரமா வரக்கூடிய அந்த ஞானத்தினால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய சுகம் அபிவிருத்தார். இந்த ரசமானது ஒரு சுகத்தை அபிவிருத்தி, ஒரு சௌகங்களை தெரியறது, அனுபவிக்கிறது. அந்த சுகம் இருக்கே அதுதான் ரசம் அப்படின்னு சில ஆச்சாரியாளர்கள் பார்க்க. வேறு சில ஆச்சாரியாளர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த சுக அபிவிருத்திக்கு காரணமான ஒரு சமூகாரம்பர ஞானம் இருந்தே, அதாவது விபாவம், அனுபாவம், விசார பாவம், இந்த பாவங்களுடைய தாய் பாவம் எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு சமூகாரம்பர ஞானம் சொன்னாங்க. அதையே ரசம் 13வது நம்ம இடம் பார்த்தோம். அனந்தரக்கணே அவசியம் எனக்கு சுகம் சுகம் தத் ரசா. இந்த சுகமே ரசம். பிரகாரம் சொல்றோமோ அந்த உதாரணம் தான் அது. வேதிராச்சாரியா சாமிவது ரசம். வேதிர ஆச்சாரியர்கள் இந்த சுக அபிவிருத்திக்கு காரணமா இருந்த ஞானம் இருக்கு. சமூகாரம்பரமான ஞானம் இருக்கிறாரு. சமூகாரம்பராட்சிக்கா ஏதா ஜாயத்தே சாப்பிட்டு அந்த மத்தியேதான ரசம் அப்படின்னு சொல்றார். அவாமதத்துல என்ன ஆகும்னா, அங்க ஒரு கேள்வி வரும். ரசம்ங்கிறது அபிவிருத்தி ஆனாதான் அனுபவிக்கப்படும். அப்ப அந்த ரசானுபவத்துக்கு காரணத்தை நம்ம தேடணும். ரசங்கிறது நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்ப அந்த சுகம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு காரணமா இருந்தது அந்த ஸ்தாயி பாவம். எல்லா பாவங்களும் முன்னாடி சொன்ன பாவங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு அந்த வெளிச்சம் அபிவிருத்தியாக கருமப்பட்டு. ஆனா இவன் பார்க்கிறானே அதையே ரசமுறை சொன்னா, சமூகாலம்பரான அந்த மத்தியிற்கு அதுவே ரசமுறை சொன்னால், அப்ப அந்த ரசானுபவத்துக்கு காரணம் எது சொல்லுவேன்? இங்க விபாவ, அனுபாவ, விகாரி பாவ, சாய்பாவாதி ஞானம் ரசாதிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர அதையே ரசம்ல வச்சிருந்தோம்னா, அப்ப அந்த ரசானுபவத்துக்கு காரணம் எதை சொல்லுவேன்னு கேள்வி. அதுக்கு இந்த 16வது ஸ்லோகத்துல பதில் சொல்றார். ஏஷாம் பிரத்யேக விஞ்ஞானம் காரணத்துவேன பெயர் மற்றும் இப்படி தெரிஞ்சுக்கொள்வோம். சமூகாரம்பர ஞானம், பிரத்யேக ஞானம் 2வது. இப்ப இங்க 5 பேர் இருக்கா அப்படிங்கிறத நான் ஒரே பார்வையில பார்த்தேன்னா ஒரே பார்வையில 5 பேர் தெரியும் அப்படி பார்க்கலாம். இல்ல ஒருத்தரை பார்த்து இப்படி பார்க்கலாம் இல்லையா? ஒருத்தவங்க பார்க்கலாம். ஒரே சமயத்துல 5 பார்த்தேன்னா அது சமூகாரம்பரம். ஒருத்தரை பார்த்துட்டு
பார்த்துட்டு ஒருத்தரை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரையா பார்த்தீங்கன்னா அது சமூகாரமாக அது தனியா பிரத்யேக ஞானம். இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா இந்த விபாவ அனுபாவ விருத்தியாதிபாவ ஸ்தாயிபாவங்கள் சொன்னோமே, இந்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து தெரியக்கூடிய ஞானம் சமூகாரம்பரம். இப்படி சமூகாரம்பரம் வர்றதுக்கு காரணமாக அதுல உள்ள பிரத்யேக ஞானம் இருக்கு, அதை சொல்லியிருக்கோம். ஏதாம் பிரத்யேக விஞ்ஞானம் காரணத்துவேன தைரியமாகும். இந்த ஆச்சாரியா இதை ரசத்தை சொல்றதா, சமூகாரம்பரமான அந்த ஞானத்தையே ரசத்தை சொல்றதா, சமூகாரம்பரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒத்தையா பிரத்யேக ஞானம் இருக்கு, அதை காரணம் சொல்லுவாங்க. அபிவிருத்திக்காக அதுதான் அது கதாபிவிருத்திக்கு ஏதுவாயிருக்கு. அப்போ இந்த சாயி சாப்பிட ரசம்னு முன்னாடி சொன்ன அதுபடி இந்த சமூகாரம்பரம் இருக்கே எல்லாம் ஒரே சமயத்துல இவனுக்கு தெரியுது அனுபவிக்கிறானே, அதுதான் ரசம் அப்படின்னு சொன்னோமானால் சாயி சாவு ரசம் சொல்லுவாரு. அது எப்படி? அது உபச்சாரம். சாயுபாவோ ரசைக்கு பிரயோகத்து உபச்சாரம். சாயுபாவம் உபச்சாரம் சொல்றது. அவா கூட அது சாயுபாவம் எப்போ ரசமா மாறுறதுன்னு சொன்னா அனுபவிக்கும் போதுதான் ரசமா மாறுறது. இல்லையா? விரதம் இருந்தா விரதம் இருக்கு சாயுயோகிகம் எப்போ இருந்துருக்கு. ஆனா எப்போ அது ரசமா இருந்தேன், அது அனுபவிக்கும் போதுதான் ரசமா இருக்குன்னு சொன்ன ஆகையாவே அனுபவம் தான் ரசம். சாயுபாவா ரசனா அப்படின்னு கேட்கறது ஒரு உபச்சார செய்யக்கூடிய பிரயோகம், அது முக்கிய பிரயோகம் இங்கே இருக்கும் அப்படின்னு வர்த்தம். அதுக்கப்புறம் இது முடிஞ்சு போச்சு. இந்த விஷயம் 15வது ஸ்லோகம். ஏவம் அவ்யவசானேன கிரமோ யஸ்மாத் நர்மயதே அகம் லக்ஷ்ய கிரமம் என்கிற வன் தஸ்மாத் இமம் இருக்கும். இங்கதான் பெரிய ஒரு அலங்காரத்துக்காக என்னாச்சு, பன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த பதங்களுக்கு சக்தி அபிஷாவர்த்தின்னு ஒண்ணு சொல்றோம், லட்சணாவர்த்தின்னு இன்னொன்னு சொல்றோம். கௌரி விருத்தியை லட்சணாவிலேயே சேர்த்து விடலாம்ங்கிறான். ஆனா மூணாவது ஒரு விருத்தி இருக்கு, அந்த விருத்தி வியஞ்சனாவிருத்தின்னு சொல்றாங்க. சப்தத்தினால சொல்றதுல அது சக்தி விருத்தியாக செய்யல, லட்சணாவிருத்தியாக செய்யல. ஆனா தெரியுது அப்படின்னா அது வியஞ்சனாவிருத்தி. இந்த வியஞ்சனாவிருத்திய கண்ணு இன்னொரு சப்தத்தினால தெரியும். கணிதம் வியஞ்சனாவிருத்தி ஒன்றுதான். கணனம் அப்படின்னு சொல்லலாம், கனி கனின்னு சொல்லலாம். இது என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப சாதாரணமா ஆட்சி சொல்லலாம். நேரடியா சக்தி விருத்திக்கு என்ன லட்சணாவிருத்திக்கு என்னங்கிறத பார்ப்போம். ராமஹா வனம் அகச்சது, ராமர் காட்டுக்கு போனார். நாம இந்த வாக்கியத்துல உள்ள எந்த பதத்துக்குமே வேற அர்த்தம் பண்ணல, இருக்கிற அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கணும். இதுல ஒண்ணு லட்சணாவிருத்தி இல்லை, அந்தந்த சப்தங்கள் பிரயோகம் பண்ணிட்டு எது முக்கியார்த்தமோ அந்த முக்கியார்த்தத்தை அப்படியே எடுத்துட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் பண்ணிக்கலாம். இது வெறும் அபிஷாவிருத்தி. இது அபிஷாங்கிறது சக்தின்னு. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா கங்காயாம் வித்யதே கிரகம் அப்படின்னு சொன்னோம். கங்காயாம் வித்யதே கிரகம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த கங்கா சப்தத்துக்கு கங்கா நதிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கோமானால் அந்த வாக்கிய அர்த்தம் சரியா வர மாட்டேங்குது. இங்க இருக்கிற அப்படின்னு சொன்னா கங்கையில இருக்கு, கங்கையில எப்படி இருக்க முடியும் அப்படின்னு உடனே வருது இல்லையா? அதனால வாக்கியார்த்தத்தை பிரச்சனை. அப்ப என்ன பண்ணுவோம்னா கங்கா சப்தத்துக்கு நதிங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு அந்த நதியுடைய தாய் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுக்கிறோம். இது எந்த அர்த்தத்தை எடுக்கிறோம்? அந்த சத்தியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு அர்த்தத்தை எடுக்கிறோம். சத்தியார்த்தம் இல்லை, ஆனா சத்தியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த அர்த்தத்தை எழுதும் போது அந்த பதத்துக்கு லட்சணாவிருத்தி நிறைய பிரயோகம் எல்லா வகையிலையும் வரலாம், இங்கேயும் வரலாம்.
அந்த லட்சணாத்துல அவாந்தரமா அது ஜெகல் லட்சணா அஜகல் லட்சணா ஜெகல் லட்சணாங்கிற வித்தியாசங்கள் அது அதுக்குள்ள போனா உள்ளுக்குள்ள போனா நிறைய. இப்ப நமக்கு இங்க ரெண்டுமே இல்லாமல் ஒரு விருத்தி போகும். இந்த விருத்தி எதுல இருக்குன்னு பார்க்கணும். அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ஒரு மித்திரன் அவனுக்கு ராஜாவோட ராஜாவுடைய இதுல பெரும்பாலும் வேலை கிடைச்சிருக்கு. அது பெருமையா சொல்லிக்கிறான், இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்படிதான் சொல்லுவான். அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, அவன் எங்கேயோ இப்படி பார்த்துட்டு இருக்கான், தூரத்துல மலை தெரியுது. அந்த மலையை பார்த்து தூரத்தோ பூசரோ ரம்யா அப்படின்னு, இந்த மலை தூரத்தேந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு ரம்யமா இருக்கு, அழகா இருக்கு. தூரத்திலே பார்த்தாதான் அழகா இருக்கு இல்லையா? இதுக்காக சொல்லணும். இவன் சொன்ன விஷயம் அவனுக்கு உத்தியோகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த மலையானது தூரத்திலேருந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இங்கதான் ஒரு வெஞ்சனா வச்சு இருக்கு. இங்கே தூரத்தோ பூசரோ ரம்யா அப்படின்னு சொல்றது, இந்த பூசரதா அப்படிங்கிற சப்தத்துக்கு நம்ம மலையில அர்த்தம் எடுக்கணும்ல. பூசரதாங்கிற சப்தத்துக்கு ராஜா, பூசரதாங்க ராஜாவுக்கு இந்த சப்தம் உண்டு. ஆனா இந்த வாக்கியத்திலே மலையை காமிச்சு சொல்றதுனாலே அந்த அர்த்தத்தை எடுக்க முடியாது. ஆனா பஞ்சல் ராஜா கிட்ட போயிருக்கே, ஜாகிரதையா பார்த்து நடந்துக்கணும், ரொம்ப கிட்ட போய் நெருங்கி பழகாத, உனக்கு பிடிச்ச வேலையை மாத்திரம் பாரு, ஏன் ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினைச்சு கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு ஆபத்து வரும் அப்படிங்கிறது தெரியுது. தூரத்தோ பூசரோ ரம்யா, இந்த வாக்கியத்திலிருந்து இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும்னா இந்த அர்த்தம் எப்படி புரியுது? சக்தியாக சொல்ல முடியாது. ஏன்னா நானார்த்தகமான பதம் இருந்தாலும் கூட அந்த ஒரு பதத்தை ஒரு அர்த்தத்துல விநியோகம் முடியாதுன்னா இன்னொரு அர்த்தத்தை எடுக்க முடியாது. அந்த வாக்கியத்தை எடுக்க முடியாது. வைஷ்ணவம் ஆணைய அப்படின்னு ஒரு வாக்கியம். வைஷ்ணவங்கிற சப்தத்துக்கு உடலைன்னு ஒரு அர்த்தம், லவணம்னு இன்னொரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உண்டு. ஆனா ஒரே வாக்கியத்துல ரெண்டு அர்த்தத்தை எடுக்க முடியாது. சாப்பிடும் போது சங்கரமானியான்னு சொன்னா குதிரை கொண்டு வரக்கூடாது, அது கூட அர்த்தம் உண்டு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்? அதே மாதிரி யுத்தத்து கிளம்பும் போது வெளியில கிளம்பும் சங்கரமானியான்னு சொன்னா அப்ப குதிரை தான் இதை கொண்டு வரக்கூடாது. அப்ப என்ன இது ரெண்டையும் ஒண்ணு தீர்மானமாயிருக்குன்னு சொன்னா இன்னும் ஒண்ணு அந்த வாக்கியத்துல எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது பிரசித்தி ஆகணும். இவன் காமிக்கிறது என்னவோ சர்வசத்தை தான் தூரத்தை காமிச்சு மனம் எவ்வளவு அழகா இருக்கிறது, தூரத்தையும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வாக்கியத்துல இதைதான் காமிக்கிறான். ஆனா அவன் புரிஞ்சுக்கிறது அவனுக்கு கிடைக்க ராஜ இது இருக்கு வேலை, அந்த ராஜசேவை ஜாகிரதையா இருக்கணுங்கிற அர்த்தத்தை தெரியும். அது இது இருக்கு. இதுதான் இது சப்தசக்தி மூலமாகவும் உண்டு, அர்த்தசக்தி மூலமாகவும் உண்டு. ரெண்டு விதமா வாசிக்கிறார். இந்த சப்தசக்தின்னு சொல்லும்போது இந்த மூபர சப்த பிரயோகம் பண்ணாங்க. இந்த சப்தத்துக்கு ராஜாங்க சொல்லக்கூடிய சக்தி, இந்த வாக்கியத்துல ராஜாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்க முடியாதே தவிர, ஆனா இந்த சப்தத்துக்கு சக்தி இருக்கு, அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆகையால இந்த சப்தசக்திய மூலமாக வைத்து இந்த அர்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கலாம். இது சப்தசக்தி மூலத்தனின்னு சொல்லுவாங்க. அர்த்தசக்தி மூலத்தனின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த சப்தத்திற்கு அந்த சக்தி இருக்காது. ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய அர்த்தத்திலேருந்து அவன் புரிஞ்சுக்கலாம். அர்த்தத்துக்கு அந்த சக்தி இருக்கு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, அர்த்தசக்தி மூல ஒரு கச்சவிதேசாந்த சந்தான சந்து தேசுகாக மமாபி ஜன்ம தத்ரீவ பூயா கேட்கிற ஜபோசுகா. இந்த வாக்கியத்தை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒரு நாயகன் நாயிகா ரெண்டு பேர், அதுல அந்த புருஷன் இருக்கானே அவன் சொல்றான், அவன் விவாதத்தை சொல்லி இந்த மாதிரி நான் தூரத்துக்கு போறேன், அங்க எனக்கு உத்தியோகம் கிடைச்சிருக்கு, ஏதோ சொல்றான், ஏதோ காரணமா இருக்கு, அதனால நான் அங்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கெடுத்துட்டு வரான்.
அப்ப இவ என்ன இவ சொல்ற வார்த்தை கட்ட கட்டதி போகணும்னு நினைச்சுட்டேன்னா தாராளமா போகலாம். கந்தான சந்து கேதுகாக நீ போற வழியெல்லாம் அவனுக்கு சௌகமா இருக்கான், சிரமம் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறது. அதோட கூட என்ன சொல்றாங்க, மமாபி ஜன்ம சத்திரையிலோ பூயா எத்தனை கதோ, நீ எங்க போறியோ, நீ எந்த தேசத்துக்கு போறியோ அங்கேயே எனக்கு ஜன்மா தருவதும் அப்படின்னு. நீ போன இடத்துல, நீ இருக்கிற இடத்துல எனக்கு ஜன்மா வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுக்காக ஏதோ உதவி போறேன் சொன்னான், போயிட்டு வரேன் போலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு அனுமதிக்காக போயிட்டு வா அப்படின்னு வாயாத சொன்னதுன்னு போயிட்டு வாங்கன்னு சொன்னான். கேட்காங்க. ஆனா எனக்கு அங்க ஜென்மா வரலாம் அப்படின்னு கேட்கிறான். அப்படி ஏன் என்ன தெரியுதுன்னா, போகாதுன்னு போனா போயிடும் அப்படின்னு எப்படி சொல்றான். இது போயிடும்ங்கிறது வாயால சொல்லக்கூடாது, இது கணிப்பு. ஆனா இந்த வாக்கியத்துல இதை சொல்றதுக்கு உண்டான பதம் இல்லை. நேரடியா சொல்றதுக்கு அப்படின்னா லட்சணம் ஒன்னும் உபயோகிக்க. ஆனா சொன்ன விஷயத்தை வச்சுட்டு அவன் ஊதிக்கலாம். அதை அனுமானத்தாலேன்னு சுரண்டு போவான். தார்க்கிட்டால் தண்ணி ஒட்டிக்காதவா. ஆனா இவா என்ன பண்ணுவான்னா அதை தண்ணி தான் சொல்லுவான். அது சந்தத்தையே இந்த கட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் இருக்கு விஷயத்தை பொறுத்தது. அது என்னதுன்னா, அங்க போய் ஜென்மாவரணம் அப்படின்னு சொல்றானா போக வேண்டாங்கிற வேண்டாம், திரும்பி இருக்க முடியாது, தெரிய வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசலாம். இது சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பல பெண்கள் ஒரு வேற ஒரு என்ன சொல்றாங்க, இது மாதிரி சனிக்கிறதுனா அலங்காரம் சனிக்கிறது, குணம் சனிக்கிறது, வஸ்து சனிக்கிறது, இப்படிலாம் பல விதங்கள் இருக்கு. ஒரு தடாகம் இருக்கு. அந்த தடாகத்துல ஸ்லோகன் பூரா ஞாபகம் இல்லை, விஷய ஞாபகம் வருது. ஒரு நதியில வச்சுக்கோம், நதிக்கரை இருக்கு, கோதாவரி நதி. அந்த நதியில ஒரு இடத்துல ஒரு பிராமணன் வித்யாரசானுக்காக போயிருக்கான். சாயங்கால வேலைக்காக இவன் போயிட்டு இருக்கிறவனை கூட்டி தடுக்க பார்க்கிறான். எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவன் அந்த சமயத்துல அந்த வேலை வச்சுருக்கான், இவன் அங்க போயிடக்கூடாது. இதுதான் அவனுடைய அபிப்பிராயம். ஆனா இது எப்படி சொல்றது, நான் வேலை வச்சிருக்கேன், என்னோட வேலை கட்டுக்கிடும், இங்க வந்தேன்னா அதனால இப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அக்கா என்ன சொல்றான், தைரியமா போங்க, சந்தோஷமா போங்க, அங்க நாமெல்லாம் போகிறதுக்கு பயப்படும்படியாக பயங்கரமான ஒரு நாய் இருந்ததை கடிக்க வந்துட்டு, அந்த நாய அங்கேயே பக்கத்துல குகையில வாசம் பண்ணற இங்கும் வந்து கடிச்சு கொதிரை கொண்டு. அதனால நாய் பயம் இல்லை, இந்த தைரியமா போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நாய்க்கு பயந்தவன் அதுவும் எப்படி சொல்றாங்கன்னா, அந்த குகை அந்த பக்கத்திலேயே குகையில வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மமானது நம்மளை பயன்படுத்திட்டு இருந்த நாயை முதலி சின்ன திருடுது. அதனால நாய்க்கு பயப்பட வேண்டியதில்லை, தைரியமா போகிறோம் சொன்னது போய்தான். ஆனா இதுல இருந்து இது என்ன போகத்தான் இவன் போறதும் இருக்கணும். ஆனா போகாதேன்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாது. சொன்னா கேட்கப்பட்டா ஏன் போடாதுன்னு சொன்னா, ஏன் அது எல்லாத்தையும் இது பண்றது இப்படி அலங்காரமா இது பேசிடுறது. பேசிக்காக தானா நின்று போயிடும். பல இடத்துல நமக்கு அர்த்தவாதங்கள்லாம் இருக்கே, இதுதான் வேலை வருது. 27 ஸ்தலத்துல அது ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை சொன்னா அதுக்கப்புறம் சரி வேணுமா வேண்டாமா நம்ம அப்படிதான் 27 ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இடத்துல இதுல அகந்தக்ஷ கிரம எல்லியல் நன்றி அப்படின்னு
வந்ததுன்னு கேட்டா இது எது முதல்ல வந்தது, எது பின்னாடி வருது, விபாவம் அனுசாரம் விசாரிசாரம் இதில் எது கிரமமா அபிவிருத்தி ஆகிறது தெரியாமல் எல்லாம் கலந்து கட்டியா வந்து அதனால ரசாபிவிருத்தி வர இடத்துல, அதனால எந்த இடத்துல அபிவிருத்தி வருதோ அந்த இடத்துல இதெல்லாம் சப்தத்தாலுக்கு வரணும். காவியத்தில் அதான் காவியப்பட்ட விசேஷம். அந்த காவியத்துல இருக்கக்கூடிய சப்தங்கள் இவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும், அனுபவத்தை ஏற்படுத்தணும் இல்லையா. அவ அந்த காவியத்துல அந்த கவிகளுடைய சாமர்த்தியம் வச்சு அவ பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த சப்தத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வச்சு அதை வச்சுதான் பண்ணியாங்க. அப்படி இருக்கும்போது எந்த கிரமத்துல வந்திருக்குன்னு கிரமம் தெரியாத பட்சத்தை அகம்லட்சிய கிரமம் எங்க சொல்வா. அதே மாதிரிதான் இந்த புத்தி, இந்த ரசானுபவம் இருக்கே அனுபவிக்கிறவனுக்கு தெரியாதான் எப்படி ரசானுபவம் வந்து விட்டு. ஆனா எப்படி வந்தது என்ன ஏதுன்னு அவன்கிட்ட விசாரிச்சு பார்த்தா ஒன்றும் தெரியாது. அவன் பார்க்கறவங்க அவன் அதை பார்த்து ரசிக்கிறான், ரசானுபவம் வந்துடும். சில விஷயங்கள்லாம் பார்த்ததெல்லாம் சொல்ல தெரியும். அந்த ரசானுபவம் வந்ததுக்கு காரணம் என்ன, என்ன கிரமத்துல இது ஆயுபாவம் வந்தது அப்படின்லாம் கேட்டா தெரியும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இந்த ரசானுபவம் அதான் சொல்றாங்க, ஏவம் அவ்யவதானேன கிரமோ யஸ்மான் லட்சியத்தை. ரொம்ப கிட்டக்கிட்ட இருக்கிறதுனால எது முன்னாடி பின்னாடி உங்களுக்கு தெரியாது. இந்த சகஸ்திர வேதனியாகன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தாமரை எதை பூவுடைய எதை ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேலேன்னு ஒரு 1000 தாமரை எதைய அடிக்கிடலாம். அடிக்கிட்டு நீட்டமா ஒரு ஊசி, சூக்கமான ஊசியை வச்சு மேலேருந்து ஒரு ஓட்ட போட்டு கடைசி அந்த வரையில் அது போகுது. அது ரொம்ப மிருதுவா இருக்கிறதுனால அப்படியே உள்ள ஓட்ட போடுறோம். அப்படி இருக்கிறது முதல் ஓட்டை எதுல விடும், மேலாக இருக்கிறது தானே. அதே மாதிரி கடைசி ஓட்டை எதுல விடும், அடியில இருக்கக்கூடிய அந்த இடையில தானே விடலாம். ஆனா அப்ப 1000 காலப்பேதான் இருக்கு, எத்தனை தாமரை இருக்கோ அத்தனை வரிசையாக விழுதாகணும் அப்படின்னு தர்க்க சொல்றது. ஆனா பார்க்கறதுக்கு தெரியுமோ, ஒரே சமயத்துல ஒரே சமயத்துல ஓட்ட போட்டுதான், ஒரே சமயத்துல வந்ததால நமக்கு தெரியும். இல்ல 15 ஓட்ட போட்டான், 18 2வது ஓட்ட போட்டான், அப்படி கிரமம் தெரியாது. கிரமம் இருக்கு, இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை, கிரமம் இருக்கும். ஆனா நமக்கு தெரியணும். அதனால அகம்லட்சிய கிரமம், இந்த கிரமம் தெரியல, அனுபவிச்சு விடுறான். ஆனா எப்படி என்ன கிரமம்னு தெரியாது. ஏவம் அவ்யவதானேன கிரமோ யஸ்மான் லட்சியத்தை அகம்லட்சிய கிரமம் எங்கத்வனி தஸ்மாத் இது அகம்லட்சிய கிரமம் வந்து அலங்கார சாஸ்திரக்காரர்களா சொல்லியிருக்கிறார். எங்க வந்து கிரமம் தெரியுமோ அந்த இடத்துல சல்லட்சிய கிரமம்னு சொல்லுவாங்க. வியவதான கிரமோ லட்சியா வஸ்து அலங்காரையோர் கணு லட்சிய பெரிய கிரமம் தஸ்மாத் அநேகம் பிரத்யக்ஷத்தை. தொடர்ந்து வந்தாதான் நமக்கு அந்த காலத்தையும் தெரியாம போயிடுது. ஆனா நடுப்புற ஏதோ ஒரு வேற ஒரு குறிப்பிட்டு வேற வந்து விட்டு போயிட்டு அப்புறம் வந்ததுன்னு சொன்னா அப்ப கிரமம் தெரியும். கிரமம் தெரியாத போறதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ந்து வந்துருக்கு. தொடர்ந்து வந்தா ஒவ்வொரு நினைக்கிறோம். இந்த தீபத்துல நம்ம ஏற்றி வச்ச வரைக்கும் எரியறதோ இல்லையோ, அப்படியே பார்த்துட்டே இருந்தா விடாம அணையாம எரியறதோ இல்லையோ. எரியும் போது அது எத்தனை ஜோதி இருக்குமோ, ஒரே ஜோதி எரியல, மாறிண்டே இருக்கு. ஆனா மாறுறது நமக்கு தெரியல. ஏன்னா நடுப்புற இடைவெளி இருக்கு. ஒரு தடவை அணைச்சது திருப்பி எடுத்துட்டோம்னா இது வேற அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க விவசாயம் வந்துருக்கு. அப்ப எங்க நடுப்புற விவசாயம் வருதோ அந்த இடத்துல வேறன்னு தெரியும், கிரமம் தெரியும். இது முன்ன இது பின்ன அப்படின்னு. ஆனா நடுப்புற ஒண்ணும் விவசாய குறிப்பிட இல்லைன்னு சொன்னா அதேதான் அப்படின்னு சொல்லுவோம், ஒண்ணுன்னு நினைச்சிருவோம். அதனால எங்க கிரமம் தெரியும், விவசான கிரமம் லட்சிய. இந்த இடத்துல விவசாயம் நடுப்புற வேறதுன்னு வந்துட்டு அப்புறம் தான் இது வருது. சரி, அதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி
அந்த இருக்க கிரமமான கௌரவாபரணம் எங்க தெரியுமோ அதிலும் வஸ்து அலங்காரையோ வஸ்து தனி அலங்கார தனி இதெல்லாம் அவ சொல்லுவான். அவ ஒண்ணுமில்லை, அந்த சப்தத்தை நம்ம வரிசையா அவ சொன்னதை மனசுல வாங்கிட்டோம் புரிஞ்சிருந்தோம்னு சொன்னோமான அலங்காரத்தை அது அதெல்லாம் அலங்காரம். அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு வஸ்து தெரியும் அப்படின்னா அது வஸ்து இந்த மாதிரி அலங்காரத்தை அப்ப எந்த இடத்துல அந்த கிரமம் நமக்கு தெரியுமோ அப்படி தெரிஞ்சு பிரதானுபவம் வந்தால் அப்ப என்ன சொல்றது லட்சிய எந்திய கிரமம் தப்பா பணியம் இப்படி வரக்கூடிய இடத்துல அந்த ரசானுபவத்தை லட்சிய அன்பு லட்சிய எளிய கிரம அன்பு அப்படின்னு அந்த அலங்கார சாஸ்திரக்காரன் சொல்லுவார். ரச பாவ சதாபாத பாவ சாந்தியாதி அக்கிரம அனந்தரத்தன் அவசியமேவ சகா. இந்த ரசம் பாவம் சதாபாதம்னா ரசாபாதம் பாவ ஆபாதம். அதாவது ரசாபாதம் எது சொல்லுவாங்கன்னு சொன்னா அது நிஜமான ரசம் இல்லை, ஆனா ரசம் மாதிரி தோன்றது அது ரச ஆபாதனம். அதே மாதிரி பாவம் உண்மையான சுத்தமான பாவம் இல்லை, பாவம் மாதிரி தோன்றதுங்கிறதுனால பாவாபாதம். அதே மாதிரி சாந்தியாதி பாவ சாந்தி இத்தியாதிகள் இதெல்லாம் அக்கிரமமா இது முன்னாடி பின்னாடி கிரமம் இல்லாமல் வரும்போது அனந்தரக்கணி அவசியம் சகன ரசனம் எப்படி இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இது எல்லாம் சமூகாடம்பரமாக ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு அவ்வியமான உத்தரக்கணக்கு அவசியமா ஒரு ரசத்துக்கு அபிவிருத்தி ஏற்படும், ஒரு ரசானுபவம் ஏற்படும். ரசானுபவம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவன் பார்க்கணும் இதுக்கு காரணம் தான் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த தண்ணீர் ஏற்படும். ஆரம்பத்துல தெரியும் முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்குவான், காவியத்தை என்ன சொல்றான் அப்படிங்கிறது விஷயம் தெரியுதுன்னா விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள ஊர்வமான விஷயம் ஞாபகம் வச்சு அவன் அனுபவிக்கணும். அனுபவிச்சதுக்கு அப்புறம் இது வந்ததுக்கு காரணம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆலோசனை பண்ணும் போதுதான் எனக்கு எல்லாம் விஷயம் தெரியும் இந்த ரசமா ரசாபாசமா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்பதான் தீர்மானம் பண்ண முடியும். ஆனா எப்படியா இருந்தாலும் அபிவிருத்தியை அவசியம் விவசாயம் நிச்சயமா ஒரு ரசம் அங்க அபிவிருத்தி ஆயிடுச்சு. அப்போ ஒரு பேர் இது வருது. விஷயம் கரெக்டாக இருந்து நல்ல ரசமாக இருந்தாலும் கூட அந்த பதங்கள் இருக்கே பதங்கள் கடினமாகும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படின்னா இருந்தா தோஷம் கடினமான பதங்களை போட்டிருந்தா அப்ப ரசானுபவம் சோதாவுக்கு வருது இல்லை. அப்ப அதே மாதிரி பக்தியை பற்றி அதை பண்ணணும். ரொம்ப கட்டோரமான பதங்கள்லாம் போட்டு வந்ததுன்னு சொன்னா அப்ப அந்த அந்த இடத்துல ரசானுபவத்துக்கு அது பிரதிபந்தகம்னு சொன்னா எதுக்காக சொல்லி கொடுக்குறது? எப்பவுமே காரியத்துக்கு பிரதிபந்தகம் எதுக்காக சொல்றதுன்னா நமக்கு காரியம் வரணும்னா இது இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறார் இல்லையா? பிரதிபந்தகத்தை தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு அதான் பிரயோஜனம். அப்படின்னா நாம இந்த பிரதிபந்தகம் இல்லாம பார்க்கணும். அப்ப அது அபாவம். இந்த தோஷங்களுடைய அபாவம் ரசாபிவிருத்தமான சாமகிரிக்கு காரணங்கள் ஆகுல ஏகும். இந்த பிரதிபந்தகம் இருந்தா ரசானுபவம் வர முடியாது. இது எப்படி சொல்றார்? ஸ்ருதி துஷ்டாதயோ தோஷாக ये रस प्रतिबंधकाः रसभावोः सामग्र्याणि निविष्टः अनिष्टः. இந்த ஸ்ருதி துஷ்டம் இதெல்லாம் அந்த நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுது. கேட்டாலே கண்ண கட்டோரமாக இருக்கிற மாதிரி சுலபங்கள்லாம் கூட இருக்கு. கேட்டா நமக்கு விஷயம் என்னன்னா இருந்தா கூட நமக்கு ரசாயனம் வராது. அப்பேற்பட்ட தோஷங்கள்லாம் அங்க நிறுவனம் பண்ணப்பட்டிருக்கு. அது ரச பிரதிபந்தக்காக ரசாயனத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கு. அதனாலே அது அசாதோடு சாமக்கிரியான நிவிஷ்டா அனிஷ்டா. அப்பேற்பட்ட ஸ்தலத்துல இந்த பாவங்கள்லாம் இருந்தாலும் கூட அவ பேசுற அந்த வார்த்தைகள் பேச்சு சரியா இல்லை தப்பா இருந்தது அப்படின்னு சொன்னால்
ரசானுபவம் வராது. அதனால அந்த தோஷ அபாவத்திலும் ரசானுபவத்தில் உண்டான காரணசாமத்திலேயே சேர்த்துப்பட்டு இல்லை. பலபாவோடு நாமஜானம் நிமிஷ்டா அனிஷ்ட அதற்கு தொடர்ந்து